கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்றும் மனுஷன் சொல்லுவான். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்திலே 2 சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த சத்தியங்களையும் நாம் சொல்ல வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்ன சத்தியம் என்றால், மெய்யாய் உண்மையிலேயே நீதிமானுக்கு பலன் உண்டு. நீதிமான் யார்? தேவனுக்கென்று இந்த பூமியிலே ஜீவிக்கிறவன். பிரியமானவர்களே, தேவனுடைய உபதேசம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய உடன்படிக்கைக்கு ஆட்பட்டு பிரியமானவர்களே ஜீவிக்கின்ற, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி நீதிமானாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை நீதியும் செம்மையுமாய் இருக்கிறது. அவருடைய நடத்துதல் நமக்கு நீதியும் செம்மையுமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நீதிமான் செய்யக்கூடிய காரியங்கள் அது காணப்படாமல் போய்விடும் என்று நாம் நினைக்கலாகாது. தேவன் தன்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பூமியெங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கும்போது, தனக்காக பிரயாசப்படுகிறவர்களை, தனக்காக சாட்சி கொடுக்கிறவர்களை, தனக்காக வாழ்கிறவர்களை, பிரியமானவர்களை தனக்காக அர்ப்பணிக்கிறவர்களை தேவன் கண்டும் காணாது இருப்பாரோ? ஆதலால் நம்முடைய கிரியைகள், நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய அர்ப்பணிப்புகள் எண்ணப்படாமல் போய்விட்டதே என்று நாம் நினைக்க வேண்டாம். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவர்களுடைய கனி நிச்சயமாய் அது அவர்களுக்கு பலனை கொண்டு வரும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். 2வது சத்தியம் என்ன? மெய்யாய் நிச்சயமாகவே பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. அங்கே ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆதியாகமம் 18:25, சர்வலோக நியாயாதிபதி நீர் நியாயம் செய்யாது இருப்பீரோ என்று தன்னுடைய லோத்துக்காக பிரியமானவர்களே அவன் தேவ சமூகத்திலே வேண்டுகிறதை பார். சர்வ லோகத்தையும் நியாயம் செய்கிற தேவன் நம்மிடத்திலே உண்டு. அவர் மனுஷனுடைய கிரியைகளை பிரியமானவர்களே நிதானித்து அறிகிறார். மனிதனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பிரியமானவர்களே அவர் நிதானிக்கிறார். அதற்கு ஏற்ற நியாயத்தை, பலனை அவர் அளிக்கிறவராய் இருக்கிறார். இதுவே விசுவாசிகளாய நம் ஒவ்வொருவருடைய பிரியமானவர்களே நம்பிக்கையாக வேதம் முழுவதும் காணப்படுகிறது. எப்படி? கர்த்தருக்காக நான் படுகிற பிரயாசத்தை கர்த்தர் எனக்கு அதுக்குரிய பலனை நிச்சயமாய் அருளி செய்வார் என்று பிரியமான பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள், பிரிய முற்பிதாக்கள் மற்றும் நம்முடைய மிஷனரிகள் யாவரும் சொல்லக்கூடிய, விசுவாசிக்கக்கூடிய ஒரு விசுவாசமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்யான பலனை, என்றென்றைக்கும் இருக்கின்ற பலனை, பொய்யான பலனை அல்ல, கடந்து போகிற ஒளிந்து போகிற ஒன்றை அல்ல, நித்திய ஜீவன் மட்டுமாய் நமக்கு அருளப்படுகிற ஒரு பலனை, ஒரு ரிவார்டை அவன் பெறுகிறவனாய் இருக்கிறான் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். ஏசாயா பிரியமானவர்களே 3ஆம் அதிகாரம் 10-11 இந்த வசனங்களிலே, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அதைத்தான் இங்கே ஆண்டவர் இந்த தியானத்தின் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். உங்களுக்கு நன்மை உண்டாகும். நீங்கள் நீதிமான்களாக கடைசி மட்டும் தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய கிரியைகளிலே காண்பிக்கிறவர்களாய் இருங்கள். அதற்குரிய பலனை அனுபவிப்பீர்கள். துன்மார்க்கனுக்கோ ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இன்னும் பிரியமானவர்களே, ரோமர் 2ஆம் அதிகாரம்
6 முதல் 10 வரைக்குள்ள வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். இந்த உலகத்திலே சிந்தையினாலும் வார்த்தையினாலும் செயல்களினாலும் பிரியமானவர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒவ்வொன்றுக்கும் தேவன் நமக்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். ஆதலால் சோர்ந்து போகாமல் நல்ல கிரியைகளை, தேவனுக்கு அடுத்த கிரியைகளை அதற்கென்றே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு மகிமை, கனம், அழியாமை இவற்றையும் தேடுகிறவர்களுக்கு தேவன் நமக்கு நித்திய ஜீவனை, தேவனுக்கு உள் இருக்கக்கூடிய ஜீவன், கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஜீவன், அவருடைய வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய ஜீவன், அவருடைய மாம்சத்துக்குள்ளும் இரத்தத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய ஜீவன் நமக்கு நித்தியமாய் அருளுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னும் வெளிப்படுத்தல் புத்தகம் 22 அதிகாரம் 12வது வசனத்திலே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் வரும்போது பிரியமானவர்கள் நமக்கு உரிய பலனையும் அவரோடு கூட கொண்டு வருகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதே தான் மத்தேயு 16:27 மனுஷகுமாரன் தன் மகிமை பொருந்தியவராய், பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வரும்போது பிரியமானவர்களே, மத்தேயு 16 அதிகாரம் இன்னும் 27வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். உங்களுடைய கிரியை, நம்முடைய கிரியை எண்ணமற்று போவது இல்லை. அவை எல்லாம் அவருடைய ஞாபக புத்தகத்திலே, ஜீவ புத்தகத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று மல்கியாவின் 3 அதிகாரத்திலையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னும் 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம், அவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நாம் நிற்போம் என்று. ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த இந்த வாழ்க்கையிலே நாம் செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது பிரியமானவர்களே தக்க பலனை அடையும்படிக்கு ஒருவேளை இந்த உலகத்திலே நீங்கள் செய்த காரியங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் வெளிப்படும் போது அதற்கு ஏற்ற பலனை, தக்க பலனை நாம் அடைவோம் என்று சொல்லி அங்கே வேதம் நமக்கு பிரியமானவர்களே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, கலாத்தியர் 6 அதிகாரம் 7 முதல் 9 வரைக்குள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் ஆவிக்குரிய பிரகாரமாக, உலக பிரகாரமாக, குடும்ப பிரகாரமாக நாம் விதைக்கின்ற ஒன்றாய் இருக்கிறது. இதுக்குரிய பலன் 30, 60, 100 மடங்கு பிரியமான அறுவடையாக நாம் பெறுகிறவர்களாகவும் இருப்போம் என்று வேதத்திலே பார்க்கிறோம். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே, அதாவது உலக மாமிசம் பிசாசுக்கென்று, பாவத்துக்கென்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று, தேவனுக்கென்று விதைக்கிறவன், தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று, அவருடைய சுவிசேஷகத்திற்கென்று, அவருடைய சித்தம் நிறைவேறுதலுக்கென்று விதைக்கிறவன், ஊழியம் செய்கிறவன், கைப்பிரதிகளை கொடுக்கிறவர்கள், ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுக்கிறவர்கள், ஒரு சுவிசேஷ பிரதியை கொடுக்கிறவர்கள், மற்றொருத்தரை போய் சாட்சி கொடுக்கிறவர்கள், உனக்காக நான் செபிக்கிறேன், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை விதைக்கிறவர்கள் அந்த தேவனுடைய ஆவியினாலே அவர்கள் நித்திய ஜீவனை அறுவடையாக பெறுவார்கள் என்றும், நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். தேவரீர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்திலே நமக்கு பிரியமானவர்களே அறுவடை நிச்சயமாய் உண்டு. எபிரேயர் 11 அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவரை நம்புகிறவர்களுக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கும் பிரியமானவர்களே மெய்யாய் பலன் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும்,
தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நம்முடைய விசுவாசம் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். தொடர்ந்து யோபு 34:11 வாசித்துக் கொள்ளுங்கள். மனிதன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நிச்சயமாகவே அவனுக்கு பலன் உண்டு என்றும், இன்னும் எரேமியா 17:10, எசேக்கியேல் 18:30 மற்றும் ஏசாயா 40:10 இந்த வசனங்கள், இந்த சத்தியம்தான் அங்கே சொல்லப்படுகிறது. ஓ நீதிமான்களே, பரிசுத்தவான்களே, வேதக்காரர்களே, விசுவாசிகளே, செபிக்கிறவர்களே, ஊழியம் செய்கிறவர்களே, கைப்பிரதிகளை கொடுக்கிறவர்களே, தனித்தால் ஊழியம் செய்கிறவர்களே, நீங்கள் மெய்யாகவே நீதிமானுக்கு உரிய பலன் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுக்க தேவன் நியாயாதிபதியாய் நியாயம் செய்கிறவராய் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.